அண்ணாமலை பிஜேபிக்கு நின்னது அதிர விட்டுட்டாரு. தமிழக ஆளுங்கட்சி அண்ணாமலை அதிர்ந்த அளவுக்கு வேற யாராலும் அதிரல்ல. அந்த அளவுக்கு தமிழக ஆளுங்கட்சியை பாஜக சார்பா அதிர விட்டவர் அண்ணாமலை தான், சந்தேகமே இல்லை. சார், பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் ஓரம் கட்டப்படுகிறாரா சார்? This video is sponsored by Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. PSM Hyundai, Mylapore, Chennai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன். இன்று நம்மோடு இருந்திருக்கும் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் நவீன். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நவீன். சார் ஆல் குட் சார், தேங்க்யூ சார். டேட்டா ஷோக்குள்ளே போயிடலாம் சார். ரீசெண்டாக வந்து திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து நம்மளோட இலக்கு வந்து 2026 கிடையாது, நம்ம இலக்கு 2029 தான் அப்படின்னு சொன்னார். அது என்ன காரணம் சார்? எதை குறிக்குது? தப்பாக கூட புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள் பார்வையில். நயனா நாகேந்திரன் ரொம்ப தெளிவாக இருப்பார், நான் உறுதியாக நம்புகிறேன். அண்ணாமலை உழைப்பில் வந்த 11.4% வாக்குக்கும் உரிய இடத்தை எடப்பாடி பழனிசாமியிட அவர் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாங்கி சாதனை படைப்பார்னு உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா தமிழிசை அம்மையார் கோட்டை விட்டாங்க, தன்னோட லயலிஸ்டான ஜெயக்குமாருக்கு தான் செஞ்சென்னையை கொடுத்தாப்புல. அப்போல்லாம் என்ன பேச்சு பேசினாங்க. என் நண்பர் தான் கண்ணதாசன், நல்ல உயர் பதவியில் இருக்கார், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, தகுதியானவர் திமுக கழகத்துக்கு அவர் செய்த இதுக்கு. அவரெல்லாம் நக்கல் அடிப்பார். 5 சீட்டு போதும்னு சொல்லிட்டாங்க தமிழிசைன்னு நக்கல் அடிப்பார் அதில். ஏன்னா அந்த அளவுக்கு டாக்கெல்லாம் இருந்தது. கடைசியில் என்னாச்சு? தென்சென்னையே வாங்க முடியல, தூத்துக்குடிக்கு அனுப்பி விட்டுட்டார். அடுத்து எல்முருகன் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறார், மீண்டும் ராஜ்யசபாயி மத்திய அமைச்சராக இருக்கிறார் சகோதரர். அவருக்கு பாமகவை காட்டி பாமகவோட பாஜகவுக்கு அதிக சீட்டு கொடுத்தா அது வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் இங்கே 20 சீட்டில் நின்றுடுங்கன்ட்டாப்புல. 2 தொகுதி பேரத்திலையும் 1ல் 5 எம்பியில் நிறுத்திட்டாப்புல. கலைஞர் இதோட அதிக எம்பி கொடுத்தாரு, கலைஞர் இதோட அதிக எம்எல்ஏ கொடுத்தாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இல கணேசனுக்கு எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி? ஆனால் இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சீட்டை கூட எடப்பாடிக்கிட்ட வாங்க முடியல. அப்போ எடப்பாடி தொகுதி பேரத்தில் கில்லாடி, டஃப் பார்கெனர், அவர்கிட்ட பார்கெனிங்கில் இதுவரை யாரும் ஜெயிக்கல. பிரேமலதா அம்மையார் 5 சீட்டு வாங்குறது சாதனை. ஏன்னா 21 அந்த அம்மையாரை கலத்தி விட்டுட்டார். அந்த இடஒதுக்கீட்டில் ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் கொடுக்கறது தவறுங்கிறத அரசியல் விமர்சகராக நான் மட்டும்தான் தமிழ் மண்ணில் சொல்கிறேன். இன்னைக்கும் ஐ ஸ்டாண்ட் பை வேட்ஸ். நான் உறுதியாக எந்த இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடியவன். எடப்பாடி பழனிசாமி செய்த தவறு, சிவி சண்முகம் செய்த தவறு, அதற்காக வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன். நியாயத்துக்காக அனைத்து சமூக மக்களுக்காக நான் வழக்குகளை சந்திக்கிறேன். அதே வேளையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதோட கூடுதல் கொடுத்தாலும் நோ இஷ்யூஸ். அதுதான் நம்ம கருத்து. சார், பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் ஓரம் கட்டப்படுகிறாரா சார்? ஓரம் கட்ட முடியாது. எப்படி யூபி பிஜேபியில் கல்யாண் சிங்கை ஓரம் கட்ட முடியாதோ, கர்நாடகா பிஜேபியில் எதியூரப்பாவை ஓரம் கட்ட முடியாதோ, சுந்தர்லால் பட்டுவாவை மத்திய பிரதேஷ் பிஜேபியில் ஓரம் கட்ட முடியாதோ, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பிஜேபி பிரசிடெண்ட்டு தான் அண்ணாமலை. அண்ணாமலையால் தான் இரட்டை இலக்கத்துக்குள்ள பாஜக தமிழ் மண்ணில் வந்தது. ஸோ அவரை ஓரம் கட்டுறதுங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது ஓரம் கட்ட முடியாதுங்கிறத தொண்டர்கள் 2 நிகழ்ச்சியில் தெளிவாக காட்டினாங்க. ஒன்று அமித்ஷா கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி, இன்னொரு நிகழ்ச்சி அந்த முருகன் மாநாட்டில் காட்டினாங்க. பைரன் சிங் செகாவத் எப்படி ராஜஸ்தான் பிஜேபியில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாரோ, அதே மாதிரி தமிழக பிஜேபியில் அண்ணாமலை அசைக்க முடியாத சக்தி. அவர்கள் தான் முடிவு பண்ணணும். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். 3வது முறை மோடிக்கு மெஜாரிட்டி வந்துன்னா அவங்க ஓரளவு காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்க. 3வது முறை மெஜாரிட்டி வராதனால மோடியை நம்ம தோக்கடிச்சிடலான்னு எதிராக போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒரு சிலர் அந்த காலங்காலமாட்டே சிக்கந்தர் பக்த் காங்கிரஸோவில் இருந்தார். காமராஜ் மொராஜ் கூட இருந்தவர் சிக்கந்தர் பக்த். அவர் பிஜேபியோட ஸ்டேட் நேஷனல் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்பிறகு நஜ்மா கப்துல்லா சோனியா அம்மையார் கூட தகராறு பண்ணிக்கிட்டு பாஜகவுக்குள்ளே இருந்தாங்க. அப்துல்லா குட்டி கேரளாவில், ஷானவாஸ் ஹுசைன், முக்தார் அப்பாஸ் நக்வி, நிறைய இருக்கிறாங்க. பட் அந்த ரெப்ரசன்டேஷன் முஸ்லீமுக்கு இல்லைன்னு சொல்லும்போது சில இடங்களில் ஒரு சில பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ்க்காக அது கொடுக்க முடியாத லெவலில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the photo story by ரவீந்திர துரைசாமி சார்.
சார் இந்த பிக்சரை பற்றி தங்களோட கருத்து சார். நீங்கள் கொஞ்சம் வாங்கி கையில் மட்டும் ஜஸ்ட் அவ்வளோதான் சார். எஸ் சார். நோட்டட். என்ன பேசணும் இதில்? உள்ள டிவிக்கே புதுசாக தலைவர் விஜய் அவர்கள் உள்ளே வந்திருக்காரு. எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி இந்துவில் போட்ட ஒரு பழைய இமேஜ் அது. இப்போ அரசியல் சூடு ரொம்ப பயங்கரம். கார்ட்டூனிஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன், மிஸ்டர் கார்ட்டூனிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறத நோட் பண்ணுங்க. விஜய் வர்றது சீமானுக்கு ப்ளஸ். மிஸ்டர் கார்ட்டூனிஸ்ட் த ஹிந்து, விஜய் வர்றது சீமானுக்கு ப்ளஸ். அடுத்தபடியாக த ரீல்ஸ் ரீப்ளக் பை ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் இந்த அதான் உங்களுக்கு ஜெயலலிதான்னதும் எந்திரிக்கிறாரு, அதில் தப்பு இல்லையே. லாயல்ட்டி ஏங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஒரு சிறைத்துறை அதிகாரி பரப்பன அக்ரஹார ஜெயிலில் ஜுடிஷியல் கஸ்டடியில் சசிகலா அம்மையார் இருக்கும்போது இவரோட செல்வாக்கில் பார்க்கும்போது சசிகலா அம்மையார்கிட்டயே டக்குன்னு பொயிலின் ரோம் பிய ரோமன் அந்த கட்சிக்கு கலாச்சாரம் இதுங்க. அதில் இந்த கட்சி கலாச்சாரத்தில் தான் எல்லாருமே அந்த கட்சியில் இருப்பாங்க. இந்த கலாச்சாரம் இருந்தால் தான் அந்த கட்சியில் ஏற முடியும். ஸோ இதில் அன்னைக்கு பதவிக்காக விழுந்திருப்பார். இன்னைக்கு ஜெயலலிதா மாதிரிப்பட்ட வரக்கூடிய குழந்தைகிட்ட விழுறாருன்னா அந்த அம்மாவால் நான் அந்த பொசிஷனுக்கு வந்தேன்னு அந்த நன்றி உணர்வில். அதாவது அதில் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் தான் சார். அவர் அறியாமல் அவர் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்கலாம் சார், அந்த மரியாதை இருக்கு. அதுதாங்க ஒரு இது இல்லை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா? இல்லை இது ஆனஸ்டாக இருக்குது சார். அது ஒரு மேபி அந்த விஷயத்தில் அதிமுக காரங்க எல்லாருமே ஒரே இதுதான், பொயிலின் ரோம் பிய ரோமன். அப்படி இருந்தால் தான் அதிமுகவில் வளர முடியும். புரியுது சார். அது அதிமுக கலாச்சாரம். இன்றைக்கும் அதிமுகவில் இருந்து வந்தவங்க அரசியல் பண்ணுறவங்க ஒரு தன்மையோட மென்மையாக தான் பண்ணுறாங்க. திமுக காரங்க தான் அந்த இடத்துக்குள்ளே வந்து சுல்தான்கள் மாதிரி அடாவடித்தனமாக பேர்களை சொல்லலாம். உங்களுக்கு எந்தெந்த பகுதியில் யார் யாரெல்லாம் எப்படி இருந்து சுல்தான் மாதிரி பண்ணாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதிமுக கிட்ட ஜெயலலிதா அப்படி தான் அவங்கள வச்சுருந்தாங்க. அந்த இடத்துக்குள்ளே அவங்கள நம்ம எல்லா இதுலேயுமே வந்து நம்ம அவங்கள குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுது சார். சார் பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நவீன். அவ்வளோதான், சூப்பர்.